கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அன்பானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்தி சந்தி மத்தியான வேலை. அப்போ ஒரு நாளில் எப்போ வேணாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். தியானம் பண்ணுறதுனா சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு பண்ணுற தியானம் அல்ல. அவரை நினைத்திருந்தாலே அதுக்கு பேர் தியானம். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்போ ராத்திரி பகல் எல்லா 24 மணி நேரமும் கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு சொல்கிறாரா அப்படின்னா இல்லை. அவரை முன்வைத்து செய்கிற ஒவ்வொரு காரியம் எதாக இருந்தாலும் சரி, காலையில், மத்தியானத்தில், சாயந்தரத்தில், இரவில், நடுச்சாமத்தில்னு சொல்லி எல்லா நேரத்துலையும் அவர் நமக்காக விழித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், அந்தி சந்தி மத்தியான வேலையில் நான் தியானம் பண்ணி அவரை கூப்பிடுறப்போ, அவர்கிட்ட முறையிடுறப்போ அவர் என் சத்தத்தை கேட்பார். சில பேர் சொல்லுவாங்க, விடியற் காலத்தில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணினா தான் ஆண்டவர் கேட்பார். விடியற்காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு நான் 6 மணி வரைக்கும் 3 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணினதுனால தான் ஆண்டவர் கேட்டார். 3 நாள் நான் உபவாசம் இருந்து விடியற்காலம் 2 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணினதுனால தான் ஆண்டவர் கேட்டார். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, விடியற்காலம் நேரத்தில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்பானவர்களே, ஏதோ தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில மனிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரை அறியாமல் அறிந்திருப்பதைப் போல நடிக்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் இரவும் பகலும் உறங்காத தேவன். எந்த நேரத்தில் வேணாலும் கடவுளை கூப்பிடலாம். காலையில் குளிக்க போகிறோம், ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவரை இப்போ நான் எப்படி உடம்பை கழுவுறனோ அப்படியே என்னுடைய இருதயமும் கழுவப்படணும். சாப்பிட்றப்ப ஆண்டவரை இந்த போஜனத்தை நீர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. வேலைக்கு போகிறப்போ ஆண்டவரை நான் வேலைக்காக புறப்பட்டு போகிறேன், போக்கில் வரதில் நீங்கள் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். அன்பானவர்களே, ஜெபத்திற்கென்று ஒரு நேரம் கிடையாது. கடவுளை தியானிப்பதற்கென்று ஒரு நேரம் கிடையாது. எப்போ வேணாலும். இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் எந்த மணி நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நான் என்ன பண்ணலாம், தியானம் பண்ணி, அதாவது ஆண்டவரை மனசார நினச்சிட்டு ஜெபம் பண்ணுறப்போ, வேண்டுதல் பண்ணுகிற போது, விண்ணப்பம் பண்ணுகிற போது கடவுள் அதை நிச்சயமாக கேட்பார். ஏன்னா உறங்காத தேவன். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் கண் விழித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அன்பானவர்களே, சில பேர் ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க. நான் சாயந்தரம் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 7 to 8 எங்காவது பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பிரதர் ஜெபம் பண்ணிங்களா? இல்லைங்க, நேற்று ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால் ஜெபம் பண்ண முடியல. நேற்று ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால் ஜெபம் பண்ண முடியல. அப்போ ஜெபத்தை விட ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது அவருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்தி சந்தி மத்தியான வேலை, இரவு பகல், எந்த நேரம் வேணாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாக அவர் பதில் தருவார். அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்கிற ஏக்கம் உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் கிடையாது. எல்லா நேரத்துலையும் ஜெபிக்கலாம், எல்லா நேரத்துலையும் ஆண்டவரை தேடலாம், எல்லா நேரத்துலையும் ஆண்டவரோடு பேசலாம். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே என்னுடைய சத்தத்தை அவர் கேட்பார்.
எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நாம் கூப்பிடாமல் இருக்கிறது தான் குறையே தவிர வேறு ஒரு குறையும் அல்ல. எப்பொழுது வேண்டாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு தன் செவியை சாய்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதற்கு பலன் தருகிறவராகவும் இருப்பார். கூப்பிடுங்க, கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. எந்த வேளையிலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீர் எங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்க்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்க வேண்டுமாய், இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமாய் நான் வேண்டுதல் செய்கிறேன். தொடர்ந்து உமது கிருபை இருக்கட்டும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லா பிள்ளைகளோட சத்தத்தையும் நீர் கேட்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.